பூர்விகா அப்ளையன்சஸ். நீ நான் அவள். பழைய வாஷிங் மிஷினால டென்ஷன் எதுக்கு? நம்ம பூர்விகால பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ்ல வாஷிங் மிஷின் இருக்கு. லெஸ் டென்ஷன், மோர் பூர்விகா. என்கிட்ட இந்த ஏதாவது மறைக்கிறியா பாலா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. போய் சொல்லாத பாலா. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு இப்போ? உனக்கு ஏதாச்சும் நான் மறைக்கிறேன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கேட்டு தொலை. நான் உண்மையா இல்லையான்னு சொல்றேன். இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணாத. இரிட்டேட்டிங்கா இருக்கு. இந்த சரக்கு கிடைக்கிறப்போ கம்பெனி கொடுக்குற ஒய்ஃப் கிடைக்கிறதுலாம் கடவுள் கொடுத்த வரம் இல்லை பாலா சார். என்ன சார் இப்படி பார்க்குறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் சந்தேகப்பட்டு பிரேக்கப் பண்ணீங்க? உன்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? உன்கிட்ட பதில் இருந்தா தானே? என்கிட்ட பதில் இருக்கு. நானா ஒன்னும் சந்தேகப்பட்டு பிரியல. என்னை பிரிக்க வச்சாரு உங்க அப்பா. அப்பா வாங்க 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 வாங்க. எங்க கிளம்பிட்டீங்க? நான் மேல் வீட்டு விளையாட போறேன். சரி, ஓகே, நீங்க போய் விளையாண்டு வாங்க. ஏ, எங்க போற? மேல் வீட்டுக்கு? அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. இங்கே உள்ளே விளையாடு. இனிமே மேல் வீட்டுக்கு போற வேலை வச்சுக்கிட்ட காலை உடைச்சிரும் பாத்துக்கோ. போய் படி. ஏய், என்ன மீரா குழந்தைய போய் இப்படி திட்டுற? லீவு தானே, அவ மேல போய் விளையாண்டு வரட்டும். நீ போய் விளையாடு பாப்பா. போ பாப்பா. சொல்றல, போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? எனக்கு பிடிக்கல பாலா. சரி விடுங்க, நம்ம இப்ப டிவி பார்க்கலாம், அப்புறமா போயிட்டு விளையாடலாம். சரி. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி எரிஞ்சு விழுகிறா? இன்னைக்கே வாங்கிடுங்க trans fat free fortune sunflower oil. Very light. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. ஹலோ ஹலோ, நான் மகள் பேசுறேன். சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு, வரீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால வர முடியாது. சாரி. பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மகள் என்ன பண்றா? காலையில இருந்து வரவே இல்லையே, மேல அனுப்பி விடுறீங்களா? இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவ சரியா படிக்கிறது இல்லைங்க. ஸ்கூல்லேருந்து ஒரே கம்ப்ளைண்டா வருது. அதான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவ படிக்கணும். நான் வைக்கிறேங்க. சரிங்க. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். நீ ஏதோ வெளியே போறேன்னு சொன்னீங்க, என்ன கிளம்பலையா? நான் எதுக்கு வெளியே போகணும்? மேல் வீட்டுக்காரங்களோட ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அதான் நீ இப்ப போலையான்னு கேட்டேன். உனக்கு ஏன் பாலா மேல் வீட்டு பொண்ணு மேல அவ்வளோ அக்கறை? நீ தானம்மா அவங்க குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி சொன்னேன், அதான் கேட்டேன். ஏன் அவளுக்கு குழந்தை இல்லைன்னா நீ போய் கொடுக்க போறியா? ஏய், என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? பின்ன எப்படி பேச சொல்ற? என்ன எப்ப பார்த்தாலும் மேல் வீட்டு பொண்ணு மேல் வீட்டு பொண்ணு மேல் வீட்டு பொண்ணுதான். அவளை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டியா? டாக்டர் கூட்டு வந்துட்டியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒரு வாட்டியாவது என்ன பத்தி இந்த மாதிரி கேட்டிருக்கியா? என்னமோ அவதான் உன் பொண்டாட்டி மாதிரி விசாரிச்சுட்டே இருக்கா? ஏய், நிப்பாட்டு. என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இத பாரு, இனிமே உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. கடுப்பேத்திக்கிட்டு.
ஆண்டவா, எல்லாம் நல்ல விஷயமா வரணும். மகிழ், இப்போதான் ரிப்போர்ட் எல்லாம் வந்தது. கங்க்ராட்ஸ் மகிழ், நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இனிமே தான் நீங்க இவங்களை கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். கண்டிப்பாக டாக்டர். நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும். கவுன்சிலிங்க்கு கரெக்டாக கூட்டிட்டு வந்துடுங்க. ரெகுலர் ஹெல்த் செக்அப் வந்துடணும். வாழ்த்துக்கள். ஹாப்பி ப்ரெக்னன்சி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். மகிழ், ஹலோ. டாக்டர், நான் மீரா பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், உங்க அப்பாயின்மெண்ட் வேணும். யாருக்கு? எனக்கு தான் டாக்டர். இல்ல, டேட்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஓ, கங்க்ராட்ஸ். என்ன சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் கன்சீவா இருக்கீங்க? 2 பேருமா? யாரு டாக்டர்? அதான் உங்க ஃப்ரெண்டு மகிழினி. இப்போதான் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் செக் பண்ணிட்டு போறாங்க. மீரா, மீரா, ஏன் உங்ககிட்ட சொல்லலையா? ஏன் உங்க 2 பேருக்கு எதுவும் ப்ராப்ளமா? அப்படி இல்ல டாக்டர், சொன்னாங்க. நான் தான் மறந்துட்டேன். ஓகே மீரா, ஓகே, வாங்க நீங்க. ஹலோ, சொல்லு மகிழ். இங்கே சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். ஓகேவா? சரி, வேறு என்ன வாங்கிட்டு வரணும் அதை மட்டும் சொல்லு. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டேன், காளான் வாங்கிட்டேன். வேறு என்ன வாங்கணும்? ஆயிலா? சரி, ஓகே. ஃபார்ச்சூன் தானே? சரி, ஓகே, இங்கே இரு பார்க்க. வந்துட்டேம்மா. ஃபார்ச்சூனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கே. இங்கே ரைஸ் பிராண்ட் ஹெல்த்னு ஒன்று இருக்குது. ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ட்ரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ அண்ட் வெரி வெரி லைட் 100+ டெஸ்ட் குவாலிஃபைட். கரெக்டா? எனக்கு தெரியாதா? எவ்வளோ வாங்கணும் சொல்லு. ஓகே, 5 லிட்டரா? ஓகே, நான் வரேன்.
மகிழ் தங்கச்சி ஹஸ்பண்ட் ஆச்சு. பார்ப்போம். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. யூஸ்வலாக மேடம் தான் வருவாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? என்ன சார் ஆச்சு? இல்லை இல்லை, நல்ல விஷயம். ஓ, வாழ்த்துக்கள் சார். சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நீங்கள் சார் பூர்விகாவில் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லாம் காமிச்சில்ல சார், வந்துட்டீங்க. ஓ ஆமாம் ஆமாம் சார் நல்ல விஷயம் சொன்னீங்களே, என்ன சார்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சார் கைக்கா கொடுங்க சார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். ஒய்ஃபை பார்த்துங்க சார் பத்திரமா. சார் என்னடா மாப்பிள்ள, ரொம்ப நாளாவே சரியில்லை நீ. வீட்டில் ஒரே பிரச்சனைடா. என்னாச்சு? மீரா தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டு இருக்காடா. அவன் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. சின்ன விஷயமா இருந்தால் கூட என்கிட்ட சொல்லிடுவா. அவன் ஏதோ மனசில் ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்காடா. அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்றா. எல்லாமே இந்த 3 மாசமாக தான் நடக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலடா. எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டை வரும். ஆனால் 2 நாள் மேலே நாங்கள் பேசாமல் இருந்ததே கிடையாது. நான் சண்டை போட்டால் கூட அடுத்த நிமிஷமே அவள் சமாதானம் ஆயிடுவா. இத்தனை நாள் பேசாமல் இருந்ததே கிடையாது. அதான் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கு. வீட்டில் நிம்மதியே இல்லை. மகிழ் விஷயமா இருக்குமோ? டேய், மகிழ் பற்றிலாம் நான் அவள்கிட்ட சொல்லவே இல்லைடா. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அதனாலலாம் எந்த பிரச்சனையும் வரலடா. ஆனால் வேற ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குடா. அவன்கிட்ட சொல்லவே மாட்டேன்றா. என்னன்னு தான் புரியல. மாப்பிள்ள நீ மன்னிச்சிடுறா. டேய், என்னடா சொல்ற? 1 மாதத்துக்கு முன்னாடி மீரா என்னை வீட்டுக்கு கொடுத்துட்டா. ஆ? நான் தான் நீயும் மகிழும் லவ் பண்ண விஷயத்த சொன்னேன். டேய், என்னடா சொல்ற? இதேடா கிட்ட சொல்லவே இல்லை. உனக்கு சொல்லக்கூடாதுன்னு தங்கச்சி சத்தியம் வாங்கிடுச்சா. டேய் பைத்தியக்கார, அறிவில்லையாடா உனக்கு? ஏண்டா நீ தானடா சொன்ன அவகிட்ட எதுவும் சொல்லாதன்னு. இப்போ நீயே போய் சொல்லி வச்சனா அவ என்னடா நினைப்பா? மன்னிச்சிடா மாப்பிள்ள, சத்தியம் வாங்கிடுச்சு மாப்பிள்ள. அதான் டேய், நானே காண்டில் இருக்கேன், கடுப்பேத்தாரா? டேய், வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காடா. துரோகி, ஏமாத்திட்டலடா. உன் மேல எவ்வளவு உயிரை வச்சிருந்தேன், என்னை ஏமாத்திட்டல. கூடவே இருந்து இப்படி கழுத்தறுத்துட்டியே. உனக்கு நான் என்ன குறை வச்சேன் சொல்லுடா. உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். என் உலகமே நீ தான் நினைச்சிட்டு இருந்த. எனக்கெல்லாம் துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? உன் கூட எல்லாம் வாழ்ந்து இந்த குழந்தைய பெத்த நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. இனிமேலும் கூட வாழறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. என்ன தேடாத. உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சு. குட் பை. பூர்விகா அப்ளையன்சஸ் நீ நான் அவள் பவர்ட் பை ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் முக்தா சில்க்ஸ்
Associate sponsor, SmileyTrips.com.